ஹே காய்ஸ், எங்கடா இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஊருக்கு தான். ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு போயிட்டு. ஸோ அதனால் டக்குன்னு ட்ரெயின் புக் பண்ணிட்டேன். அங்கேருந்து டக்குன்னு பார்த்தா என் ட்ரெயின் அங்கே தான் இருக்குது. ஸோ தெரிஞ்ச விஷயம் தான், அங்கே தான் ட்ரெயின் இருக்கும். ஸோ டக்குன்னு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு என் பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு தேடினா நம்ம சீட்டு விண்டோ சைடு. அங்கே போய் உக்காந்துட்டு யாருமே வரலங்க, நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். அப்புறம் ஒரு ½ ஹவர் கழிச்சு பயங்கரமாக கூட்டம் வந்துருச்சு. ட்ரெயினை மூவ் பண்ண ஆரம்பிச்சு. சன்செட் இல்லை, ஈவினிங் டைமு. ஸோ விஷுவல்லாம் நல்லா இருக்கும், பார்த்துட்டே போகலாம். அண்ட் ஒரு வழியாக காட்பாடி வந்தது. காட்பாடி வந்தப்பறம் நானும் ஒரு குட்டி பிரேக் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஜோலாப்பேட்டை டக்குன்னு இறங்கிடுச்சு. ஜோலாப்பேட்டை. நான் இப்போ எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னா, எங்கள் அப்பா பைக் எடுத்துகிட்டு வரன்றனால. ரயில்வே ஸ்டேஷன் விட்டு எப்பயும் வந்தாச்சு. பட் என்னன்னா, எங்கள் அப்பா பைக்கை கொண்டு வரணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே மழை பெய்யுது, இதை நான் யோசிக்கவே இல்லை. ஸோ அவர் வரன்ட்டாரு, வாங்கன்னு சொல்லிட்டேன். வெயிட் பண்ணுவோம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம் நம்ம பைக்காக. பைக்கை பார்த்தோன்னே குடுகுடுன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா என் பைக் இல்லை அதனால. ஸோ அங்கேருந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து அந்த பைக்கை நான் வாங்கிட்டு நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியில் ஒரு ஸ்டாப்பிங் இருந்துச்சு, ஒரு சின்ன வேலை, அதை மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா உள்ளே போயிருந்தாரு. நான் அந்த கேப்பில் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் திரும்பி சந்திப்போம். டாடா, பாய் பாய்.